வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளை நோக்கமே மறைந்து போன கலைகளை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் நம்ம செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் விரல்களின் மூலம் வித்தை, மருந்தில்லா மருத்துவம், செயற்கரிய காரியங்களை நம்முடைய இரு கைகளால் செஞ்ச முடியும். எனக்கு இரு கைகள் இருந்தால் பொழுதும் எல்லாத்தையும் நான் சாய்ச்சிடுவேன்றது ஒரு பழமொழி உண்டு. இப்போ அந்த வகையில் இன்றைக்கி மக்கள் பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைப்பா, எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல, நான் எந்த காரியத்தையெல்லாம் தோற்றுட்டே இருக்கேன், எந்த செயலை செஞ்சாலும் நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியான எண்ணெய்க்கு கொண்டு போயிடுறாங்க, மனசை கொண்டு போயிடுறாங்க. அப்போது அந்த விரக்தியே மனசுக்கு என்ன பண்ணோம், அவனுடைய காரியங்களை செய்ய இயலாமல் பண்ணிட்டோம். அப்போது அவனுடைய எண்ணம் அவனை என்ன பண்ணுது, அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு தடையாக அவனுக்கு இல்லையாரு. அவனுக்குள்ளார இருக்கிற ஒரு அபரிதமான சக்தியை அவனால் உணர்ந்து கொள்ள முடியலை. அப்படி உணர்ந்து கொண்டாலும் அவன் செயற்கரிய செயல்களை அவனால் செய்ய முடியும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அதிர்ஷ்டம் இல்லாத கட்டப்பா, நான் எந்த காரியம் எடுத்தாலும் உருப்படலை, எதை செஞ்சாலும் உருப்படலை, இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அற்றுப்போகுது. ஆக எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும், வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்க்கை இருக்கணும், தோல்வின்றதே இருக்கக்கூடாது. இப்போ வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு விதமான பதற்றம், பயம், அச்சம், இதில் தான் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம், ஒரு சந்தேக குணம், ஒரு சங்கா குணம். சந்தேகம் மனசுக்குள்ளே வந்துட்டாவே மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. சந்தேகம் நமக்கு உள்ளார வரக்கூடாது. என்னால் முடியும், நான் ஜெயிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும். நிறைய சாதனையாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லார அந்த எதிர்மறையான சிந்தனை இருக்காது, நேர்மறையான சிந்தனை மட்டும்தான் இருக்கும். எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் சரி. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ், கஜினி முகமது, இவங்கெல்லாம் தொடர்ந்து தோற்றுட்டே இருந்தாங்க. அலெக்சாண்டர் தொடர்ந்து தோற்றுட்டே இருந்தாங்க, ஆனால் கடைசியில் வெற்றி பெற்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அப்போது விடாமுயற்சி ஒருத்தவங்க முயற்சின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சுருவாங்க. இது ஒரு சிறு கதை உண்டு. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடியானவன் நல்ல நல்ல விளைச்சல் மாட்டு வண்டியில் எல்லா பொருளும் அவனுடைய காய்கறிகளெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த மாட்டு வண்டியை ஏற்றிட்டு போயிட்டே இருக்கான். அப்போது போகிற வழியில் ஒரு சிறு தடங்கள், ஒரு கல் மேலே ஏறுது. அப்போது ஒரு சக்கரம் கண்டு போயிட்டு ஊந்துடுது. அப்போது வண்டியில் இருக்கிற சக்கரத்தெல்லாம் இந்த வண்டியில் இருக்கிற காய்கறி எல்லாம் கீழே கொட்டிக்குது. அப்போ சுற்றி பார்க்குறான், யாரும் இல்லை. குரல் கொடுக்குறான், யாருன்னு எனக்கு உதவி பண்ணுங்களேன், யாருமே பக்கத்தில் இல்லை. அப்போ ஆண்டவனே, இறைவா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண, இந்த சக்கரத்தை தூக்கி நிற்க வச்சு இதை கொட்டி போன காய்கறிலாம் தூக்கி வண்டியில் வைக்கணுமே, இதை வச்சா தான் நான் கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போய் சேர்த்து அதை விலைக்கு விற்று ஒரு பொருள் ஈட்ட முடியும். ஆண்டவன் நான் கெஞ்சிறான், கதறான், யாரும் வரல. அப்போது ஒரு காலகட்டத்தில் சுற்றி மறுபடியும் சத்தம் போடுறான், யாருமே அக்கம் பக்கத்தில் இல்லை. அப்போது இவனே என்ன பண்ணுறான், அந்த சக்கரத்தை எடுத்து முயற்சி பண்ணி அந்த சக்கரத்தை அந்த வண்டியில் பொருத்திட்டு அந்த காய்கறியெல்லாம் கொண்டு போய் வைக்க போகிறான். அப்போது ஒரு துறவி வர்றாரு. அந்த துறவி அந்த சக்கரத்தை இன்னும் முழுமையாக பொருத்தி அந்த கடையாணியை போட்டு அந்த வண்டியில் அந்த கீழே விழுந்து அவனுடைய காய்கறிகள் பண்டங்கள்லாம் கொண்டு போய்ட்டு வண்டியில் அடுக்கிறதுக்கு உதவி புரிகிறாரு. அப்போ அந்த குடியோனன் கேட்குறான்,
ஐயா நான் இறைவன்கிட்ட கேட்டேன், கெஞ்சின கதனை, அவர் உதவிக்கு வரல. ஆனால் நீங்கள் ஒரு துறவி, நீங்கள் உதவிக்கு வந்தீங்க அப்படின்ற சொல்லி உங்களுக்கு நன்றி 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 சொல்கிறான். அப்பா அந்த துறவி சொல்கிறாரு, அப்பா யார் சொன்னதும் ஒன்றும் கடவுள் உதவலைன்னு. அப்போது கடவுள் தானாக வந்து உதவ மாட்டார். உங்கள்கிட்ட முயற்சின்னு ஒன்று இருக்கணும். அந்த முயற்சின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் கடவுளே வந்து உதவி செய்வார். அப்போ முயற்சி இல்லைன்னா கடவுளோட உதவி செய்ய மாட்டார். இப்போ சொன்னேன், அப்போ நீ வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டவா ஆண்டவான்னு கதறினேன், யாரும் உதவிங்களான்னு கதறினேன், யாருமே வரல. உன்னுடைய சக்கரத்தை எடுத்து பொறுத்து ஆரம்பித்த உடனே நான் வந்துட்டேன். அப்போது முயற்சின்னு ஒரு இருந்ததை அந்த இறைவன் என்ன பண்ணால் என்ன அனுப்பிச்சான். அப்போ எளிமையாக போச்சு. அப்போது இறைவன்கிட்டே நீ எந்த விஷயம் கேட்டாலும் அதுக்கு உன்னோட முயற்சி வேணும். தெய்வீக சக்தி உன்கிட்ட இருக்கணும். தெய்வீக அருள் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா முயற்சின்றது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறார். அப்போ தான் அவன் உணர்றான், ஓகே நாம் வந்து முயற்சி இல்லாமல் சண்டை பண்ணோம். முயற்சி நம்ம செய்ய ஆரம்பித்த உடனே உதவி தன்னால் இறைவன்கிட்ட வந்து சேர்த்து கடவுள்கிட்ட வந்து சேர்த்து ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி அப்படி கிடைச்சிது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிர்ஷ்டம் இல்லை, முயற்சி பண்ண மாட்டான், யாரும் எனக்கு உதவ மாட்டேன்றாங்க, முயற்சி இல்லை. ஏன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுய முயற்சி உள்ளவர்களுக்கு இறை அருள் நிச்சயமாக கிட்டும். உதவி தன்னால் வந்து சேரும். இப்போது அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இருக்குது, ஆவகானை முத்திரை. கனி முத்திரை, ஆவகானி முத்திரை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதனால என்ன பயன் அப்படின்னா அளப்பரிய பயன் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இந்த மோதிரம் கீழே இந்த இடத்துல சேருது இல்லையா, அந்த இடத்துல உங்கள் கட்டை வரல வைங்க. இந்த கட்டை வரல இந்த இடத்துல வச்ச உடனே கோயிலில் கும்பாபிஷேகம் செய்கின்ற நபர்கள் இந்த ஆவகானி முத்திரை வச்சுட்டு இந்த விரலை அணைச்சி ஒரு சில மந்திரங்களை சொல்லுவாங்க. ஏன்னா எடுத்த காரியத்தில் முழு வெற்றி பெறணுன்றதுக்காக இந்த ஆவகானி முத்திரை வந்து ரொம்ப அற்புதமான முத்திரை. நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஆவகானி முத்திரையை ரொம்ப நம்ம பழகணும். அதாவது இந்த மோதிரங்களுக்கு கீழே இந்த கோடு சேருது இல்லையா, அந்த இடத்துல கட்டை வரல வைக்கணும். இந்த வச்சுட்டு இந்த பக்கம் இணைச்சிட்டு இந்த சுண்டு வரல அப்படி இணைச்சி இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளப்பரிய சக்தி உடல் வந்து சேரும். எடுத்த காரியத்தில் வெற்றி, சகலமாக வெற்றி, தெய்வீக அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லா மதத்தினரும் இதை செய்யலாம். மத வேறுபாடு இந்த முத்திரைக்கு கிடையவே கிடையாது. இந்த முதல் எந்த முதலையும் மத வேறுபாடு கிடையாது. அப்போது எடுத்த காரியத்தில் வெற்றி, நினைச்சது நிறைவேறும். தயவுசெய்து யாரும் தவறான எண்ணங்களை நினச்சி இந்த முத்திரையை பண்ண வேண்டாம். அப்போது குறைஞ்சது 15 நிமிஷம் இந்த முத்திரையை காலை மாலை செய்யுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி, சந்தோஷம், தெய்வீக அருள், தெய்வீக சக்தி உங்களுக்குள்ளார வச்சிடும். இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை வந்து அடையும். அந்த பிரபஞ்ச சக்தி உங்ககிட்ட வந்து சேர்ந்த உடனே எல்லா காரியத்திலும் வெற்றி, எதிர்மறை எண்ணங்களே உங்ககிட்ட வராது. எப்படி அலெக்சாண்டர், கஜினி முகமது, ராபர்ட் கிளே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சியில் வந்து அவங்க ஜெயிச்சாங்களோ, அதே போல் தியானம் பழகுகின்ற அன்பர்கள், இறை நிலையை அடைய வேண்டுன்ற அன்பர்களும் இந்த ஆவகானி முத்திரையை செஞ்சுட்டு பழகுங்க. காரியத்தில் வெற்றி, ஜெயம். இது வெற்றி பெறத்துக்கே ஒரு முக்கியமானது ஒரு விஷயம். இப்போது பிரபஞ்ச சக்தி நம்மகிட்ட ஈர்ப்பு ஆற்றலை கொண்டு வரதுக்கு இந்த ஆவகானி முத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை. இல்லை இன்னொரு சூட்சமும் இருக்குது. இந்த இடம் இருதயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அப்போது இருதய நோய்களையும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ஆட்டுங்க.
இறுதி நோய் வரவே வராது. நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். அப்போது ஜெயம் வேண்டுவோர் ஆவகானி முத்திரையை செய்யுங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணுமோ அவங்களாம் ஆவகானி முத்திரையை செய்யுங்க. யாரெல்லாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணுமோ ஆவகானி முத்திரையை செய்யுங்க. உங்களுடைய உடல் வளமும் மன வளமும் முன்னேறி மிக சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணும். பொருளாதாரம், அருளாதாரம், சந்தோஷம். சங்கடமான காலங்களில், முடிவு எடுக்க முடியாத திணறுகின்ற காலங்களில் இந்த ஆவகானி முத்திரை அப்படி பண்ணுங்க, மிக அற்புதமாக இருக்கும். வாழ்க்கையில் இந்த ஆவகானி முத்திரையை செஞ்சு எல்லா வளங்களும் பெறுங்க, எல்லோரும் நலம் இருங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.